அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் இது திரும்ப நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது திருச்செந்தூர் முருகரை பற்றி தான். இன்றைக்கி அவருக்கு கும்பாபிஷேகமும் கூட. சூரபத்மனுடைய அட்டகாசம் தாங்காத தேவர்கள் சிவபெருமான் கிட்ட முறையிட்ட உடனே தன்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து வந்த பிழம்பு மூலமாக வாயு பகவான் அதை ஏந்தி செல்ல சரவண போகையில் 6 குழந்தைகளாக உருவெடுத்து கார்த்திகை பெண்கள் வளர்க்கப்பட்டு பார்வதி தாய் ஆசீர்வாதம் பண்ண ஒன்றிணையக்கூடிய முருகன் அம்மா கிட்டேருந்து வெற்றி வேலை வாங்கிட்டு வந்து இறைவனை வணங்கிட்டு சிவபெருமனை வணங்கிட்டு சூரபத்மனை அழிக்கிறார். அந்த முருகனுடைய காட்சியை பெறத்துக்காக வியாழ பகவான் இங்கே வந்து தவம் இருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பங்களா வரைகுடா கரையோரத்தில் கடலுக்கு பக்கத்தில், அதாவது 6 படை வீட்டில் கடல் பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு முருகர் மட்டும்தான். இவர் ஜெயந்திநாதர் அப்படின்னும் இதை திரு ஜெயந்திபுரனும் திரு சீர் அலைவாயினும் இதை சொல்லுவாங்க. சங்க இலக்கியங்கள்லையும் சிலப்பதிகாரத்தில் அப்படி தான் குறிப்பிட்டிருக்கு. முருகப்பெருமான் வந்துட்டு அவரை வதம் பண்ணிட்டு, ஆனால் கொல்லலை, வதம் பண்ணிவிட்டு இங்கே வந்து எழுந்தருளி திரும்பவும் சிவனை பூஜை பண்ணும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சிலையை பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து வலது கையில் தாமரைப்பூ வச்சு சிவனை வணங்குறதா இருக்கும். அதே மாதிரி முதல்ல அந்த லிங்கத்துக்கு காமிச்சிட்டு தான் முருகருக்கு வந்து கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் முருகனுக்கு ரைட் சைடில் பஞ்சலிங்கமும் இருக்கிறாங்க. இன்றைக்கும் தேவர்கள் வந்து அதை வணங்குறத ஒரு ஐதீகம். மேலும் சூரபத்மனை வதம் செஞ்சுட்டு வந்த பிறகு படைக்கு தண்ணி தாகம் எடுக்கிறதுக்காக தன்னுடைய வேலால் குத்தி தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி எடுத்தது தான் ஞானி கிழறவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து 130 அடியும் 9 தலங்கள் கொண்ட கோயிலாக இது இருக்குது. இதை வந்து நம்ம வந்து திருச்சி அலைவாய் அப்படின்னு இதை சொல்லுவாங்க, குறிப்பிடுவாங்க. இங்கே வந்து முருகருக்கு வதம் பண்ண பிறகு சாயா அபிஷேகம் நடக்கும். அதாவது என்ன, முருகனை வந்து அவருக்கு எதிர்க்க கண்ணாடி வச்சு அபிஷேகம் பண்ணுறது முருகரை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். மேலும் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா முருகர் வந்து சிவ ரூபத்தில் சிகப்பு கலர் ஆடையும், பிரம்மா ரூபத்தில் வெள்ளை நிற ஆடையும், விஷ்ணு ரூபத்தில் பச்சை ஆடையும் எடுத்து காட்சி கொடுப்பாரு. ஐப்பசி மாதத்துல இந்த கந்தகிருஷ்டிக்கு அப்புறம் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா மஞ்சள் நீராட்டி விழா. அவர் வெள்ளை தெய்வானோட கல்யாணம் முடிஞ்ச பிறகு வீதியில் வரும்போது மஞ்சள் நீர் ஊற்றி முருகனை வழிபடுவாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள். திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பேர் வேண்டுறவங்க, வெற்றி வாகை சுடுன்னு நினைக்கிறவங்க, எல்லா காரிய தடைகளும் நீங்களும் நினைக்கிறவங்க இந்த திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் வெற்றி நிச்சயம், ஜெயம். ஏன்னா அவர் ஜெயந்திநாதர். நன்றி, வணக்கம்.